ஓம் திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் அதிகாலையிலிருந்து ஸ்நான நட்டாங்களை முடித்து ஆலய வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற வளர்ப்புறை சஷ்டி விரத அனுஷ்டானங்கள் முருகன் ஆலயங்களிலே சிறப்பாக இந்த வளர்ப்புறை சஷ்டியை முன்னிட்டதாகிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளிலும் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே நமக்கு அமைந்திருப்பது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பை தாழ்வு பெல்வில் முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடு இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி மகோத்சவம் வைகாசி மாதத்து விசாகத்தை முன்னிட்டதாகிய 15 நாள் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு இன்றைய தினம் நமக்கு பெரிய புராணம் என்கின்ற சிறப்பை தந்த திருத்தொண்டருடைய சிறப்புகளை எல்லாம் பெரிய புராணமாக தந்த தெய்வ சேக்கிழார் என்று போற்றப்படுகின்ற சேக்கிழார் பெருமானுடைய குருபூஜை நாள், அதோடு நமினந்தி அடிகளுடைய குருபூஜை நாள். இந்த தெய்வ சேக்கிழார் என்று போற்றப்படுகின்றவர் சிறு வயது முதல் இறை வழிபாடுகளிலே இறைவனுடைய திருமுறைகளை எல்லாம் தந்தையார் பாடுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் செவிமடுத்து ஞாபகத்திலே வைத்து பாடமாக்கி அவற்றையெல்லாம் தானும் ஆலயங்களிலே சென்று இவ்வாறான திருமுறைகளை எல்லாம் பாராயணம் செய்வதோடு இந்த அனைத்து தேவார திருமுறைகள் 12 திருமுறைகளையும் பாடிய இந்த திருத்தொண்டர்களுடைய பெருமையெல்லாம் உலகறியச் செய்கின்ற வகையிலே திருத்தொண்டர் புராணம் என்கின்ற வகையிலே அனைத்து நாயன்மார்களுடைய சிறப்புகள் பெருமைகள் அவர்கள் பாடிய தேவார திருமுறைகள் அனைத்தையும் சேர்த்து பெரிய புராணம் என்கின்ற வகையிலே நமக்கு கொடுத்தவர் தெய்வ சேக்கிழார் என்று போற்றப்படுகின்றவர். இவர் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற வகையிலே
ஒவ்வொரு நாயன்மார்களும் சமயத் தொண்டையும் சமூக தொண்டுகளையும் செய்தவர்கள். அதனால் அவர்களை தொண்டர்கள், சமயத் தொண்டர்கள். அவர்கள் சமூக தொண்டுகளையும் செய்தார்கள். ஒவ்வொருவரும் நமக்கு வலியுறுத்துவது இறை தொண்டுகளை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் சமூக தொண்டுகளையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இறைவன் மகிழ்ந்து நமக்கு நல்ல ஆசிகளை எல்லாம் வழங்குவானாம். அதனாலே தான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவையும் சொன்னாள். எனவே இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை நமக்கு தந்த சேக்கிழார் புரானுடைய குருபூஜையிலே பாடசாலை மாணவர்களெல்லாம் அவருடைய பெருமைகளை அறிந்தும் தெரிந்தும் பெருமைகளை பேசியும் அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் இந்த நாயன்மார்களுடைய சிறப்புகளையும் அறிகின்ற வகையிலே குருபூஜையிலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம்.